நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறது என்று நிறைய இருக்கிறது. நிறைய விஷயத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளில் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நாங்கள் அழைக்கும் போது அவனவனுக்கு நான் என்ன சொன்னேனோ செய்தேனோ அதற்கு தகுந்தது போல கர்த்தர் கணக்கு கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் கணக்குல ரொம்ப கவனமா இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு பெரிய செல்வந்தருக்கு ஆண்டவரை ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. அந்த செல்வந்தர் தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு, ஒருவனுடைய கையில எத்தனை தாளந்து கொடுத்தாராமா? ஒருத்தனுடைய கையில 5 தாளந்து, இன்னொருத்தனுடைய கையில 3 தாளந்து, இன்னொருத்தனுடைய கையில 1 தாளந்து. இப்படி கொடுத்து விட்டு அவர் அநேக நாட்களாக எங்க போனாராமா? வெளியூருக்கு, வெளி தேசத்திற்கு அவர் கடந்து போனார்.